திருச்செந்தூர் முருகன் கோயில்ல 7 கோபுரங்களுக்கும் பாலாலயம் நிகழ்ச்சி வெகு விமர்சையா நடந்திருக்கு. 300 கோடி ரூபாய் செலவுல திருச்செந்தூர் முருகன் கோயில் புனரமைக்கும் பணிகள் நடக்கும் சூழல்ல இந்த நிகழ்வு சிறப்பா நடந்திருக்கு. கணபதி பூஜை, பாலாலய பூஜை, மகா கணபதி ஹோமம்னு எல்லாமே சிறப்பா நடந்திருக்கு. பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா மகா கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டு வருது திருச்செந்தூர் முருகன் கோயில். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல 2வது படை வீடும் உலக பிரசித்தி பெற்ற கோயிலுமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல கடந்த ஓராண்டுக்கு மேலவே புனரமைக்கும் பணிகளும் புதுப்பிக்கும் பணிகளும் பிரம்மாண்டமா நடந்துட்டு வருது. சுமார் 300 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் நடைபெற்றுட்டு வருது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில 15 ஆண்டுகள் கழித்து இப்போ 2025ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுக்காக தான் இப்போ பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் கோயில்ல இருக்கக்கூடிய 7 கோபுரங்களுக்கும் பாலாலய நிகழ்ச்சியை நடத்தி இருந்திருக்காங்க. மூலவர், சண்முகர், விநாயகர், பெருமாள், சிவன், பைரவர், சனீஸ்வரர்னு பரிவார மூர்த்திகள் உட்பட 17 விமானங்களுக்கும் அதிகாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள பாலாலயம் சிறப்பா நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கணபதி பூஜை, மகா சங்கல்பம், பாலாலய பூஜை, மூலமந்திர ஜபம், பாலஸ்தாபனம் உட்பட இந்த பூஜைகளும் நடந்திருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளை கோயில் தக்கர் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் பணியாளர்கள் செஞ்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.